இந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணம் வேணும், அதில் ஒரு உண்மை இருந்தால் நம்ம நம்பிக்கை வீண் போகாமல் கையெடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? உன்னையை நான் காப்பாற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதான் உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதனால் உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் பார்க்கும் பொழுது முனீஸ்வரன் ஒரு சாமியும் இருக்கார். அதே மாதிரி பத்ரகாளி, மகமாரி என்ற தெய்வங்களும் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் வச்சு நான் கேட்கும் பொழுது பக்கத்தில் ஒரு கழுதை வருது. என்ன கருப்பசாமி கழுதையை கொண்டு போய் காட்டுத அப்படின்னு கேட்டேன். உன்னுடைய தொழிலும் உன் சொத்துக்களும் கழுதை அடைகிற கட்டமனுக்கு சமமாக மாறிவிட்டது. இதில் ஒரு மூதேவிங்கிற ஒரு சக்தியை எழுப்பி செய்வனையால் நடத்தி இந்த குடும்பம் இப்பொழுது சீர்குலைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையிலிருந்து ஏற்றம் ஐப்பசி மாதத்துக்குள்ளே உன் கடன் அடைஞ்சிரும். ஐப்பசி மாதத்துக்குள்ளே உன்னுடைய கடன் அடைஞ்சிரும். இந்த பிள்ளை குட்டிகள் மலர்ச்சியோடு உங்களை காண்பேன். ஐப்பசி கடைசி முடிந்த உடனே கார்த்திகை தீபத்து அன்னைக்கு என்னை நீங்கள் மகிழ்ச்சியோடு பார்க்க வருவீங்க. சிறப்பாக உருவாக்கி தரேன். என்னை 3 முறை தொடர்ந்து பாருங்கள். லட்சமாக கிடைக்கும். நல்லா இருப்பா. அந்த கஷ்டம் இனி வேண்டாப்பா. இல்லை, இன்னையிலேருந்து என் மேலே பாரத்தை போட்டுக்கா. ஐஸ்வர்யமாக இருக்கு. தீந்தாச்சுமா, போய்ட்டு வாங்க. இடத்த விற்றுருவோம். அது இப்போதைக்கு நடக்காது. அந்த கதை இப்போ வேண்டாம். 3 முறை என்னை பார்க்குவாங்க. நான் அதை வேறு மாதிரி அடிச்சு தரேன். ஓகே, சாப்பிட்டு தான் போகணும், பட்னியாக போகக்கூடாது. ஏற்றுக்கிட மாட்டோம் நாங்கள்லாம். காஞ்சிபுரத்து எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு திருமணம்? எங்கே இருக்கிற? வந்திருக்காளா? பெவுள்ளி இங்கே கூட்டு அவளை. எங்கே ஆளை காணல? வாங்க. கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிரே இசைந்துருகும் மகமாரி வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டுவரம் தந்திடுவாள் குலதெய்வம் மாகாளி. மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? நான் அங்கேருந்து போனேன். என் குதிரை போனோடனே அந்த மாரியம்மா பக்கத்தில் போய் நின்றுச்சு. இந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு நீங்கள் கேட்டிங்களா? அவன் என்ன சொல்கிற? அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. கல்லும் கரையும் கல்மனசும் உருகும். என்னப்பா குமரிப்பியா? கொஞ்சம் முன்ன தள்ளி வாங்க பார்ப்போம். முன்னேறி வாங்க, நல்ல முன்னேறி வாங்க. கண்ணை மூடிக்காங்க ஜாமுன்னு. இப்போ அவளுடைய சிரத்தில் சனி பகவானுடைய ஆட்சி நடக்குப்பா. அதனால் அவளுடைய விருப்பப்படி நீங்கள் வளைய வேண்டும் என்பது அவளுடைய எண்ணம். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நீங்கள் முடிச்சு வச்சிட வேண்டியதானே? நல்லா இருக்கும். ஐஸ்வர்யமாக முடித்து அவளை வாழ வைங்க. எந்த குறையும் நான் பார்த்துக்கிட்டேன். 2 பிள்ளைகள் பிறக்கும். 2மே ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். கால் வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் தடையாக இருக்குங்க. அதெல்லாம் மாற்றி எப்படி பணம் கொடுக்குறது எல்லாம் மாற்றி தந்துடுவோம். வாங்க. பேர் வராமல் இருக்கு. வீட்டில் ஒரு பொருள், ஒரு பத்திரத்தை திருத்தி தந்துடுறேன். இவளுக்கு வாழ்க்கையை அமைச்சு தாரேன். காணாமல் போன பொருள் உன் கண்ணுக்கு கிடைக்கும். கை வந்து அமரும். வெற்றி அடித்தாள். ஆமாம். இந்தா மகளே, செல்வாக்காயிரு, ஐஸ்வர்யமா வாங்கலாம் இருக்கேன். இப்போ முடியாது. 6 மாதத்துக்கு பிறகு வாங்குவோம். அப்போ இதுக்கு எந்த எப்போ முடியும்? பேச்சு முடிச்சிட வேண்டியதான். 6 மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். பணம் தானே உனக்கு வேணும். நான் தந்துட்டேனே. எப்படியோ வந்துடும். ஐஸ்வர்யமாக இருங்கள். வா, இப்போ தாண்டாமுகம் பிரகாசமாக இருக்கு. உள்ள கர்பசாமிக்கு இந்த சாமியே வேண்டாம்னு சொன்னாலும் எங்கள் அப்பா ஆத்தாளை விட்டுட்டு நான் கல்யாணம் முடிக்க போகிறது உண்மை. அப்படின்னு தான் அவள் வந்தா. ஆனால் அவளுக்கு நடக்கும். அவள் நல்லா இருப்பான்னு உத்தரவாயிடுது. அப்போ அவளை ஐஸ்வர்யமாக வாழ வச்சுருங்க. அடுத்து திருமணத்தை பற்றி கேட்டது யார்? வாடா தம்பி. காசிக்கு போகும் சன்னியாசி உந்தன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி. காசிக்கு போயிருக்கியா?
போகணும் இருக்கும்னு நினச்சியா? இப்போ கங்கா தரிசனம் பண்ண போறிய அல்லது பம்பா தரிசனம் பண்ண போறியா? கால் வந்துட்டு வா. ஆதரவான மனைவியை நேசி, அதனை விடவா உயர்ந்தது காசி. என்னடா கல்யாணம் முடிக்கணுமோ? முடிச்சிட்டியா? கல்யாணம் ஆக மாட்டேங்குது. பக்கத்தில் நல்ல கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காரடா தம்பி. நீ விரும்புகிற பொண்ணு எதுவும் வேணுமா உனக்கு? எங்கே இருக்கா? பேசிட்டியா அவட்ட? அவள் நான் மனசு இறங்கி என்கிட்ட வந்து பேசணும். அதுக்காகத்தான் இந்த விரத கோலம் எல்லாமே. காலில் வந்துட்டு வாடா. சரி, சாமிகிட்ட கோரிக்கை வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன ஒன்றுமே வேண்டாம்னு ஐயப்ப சாமி மலையில் போய் இருக்காரு. அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு பொண்ணு குடியா அப்படி இவன் கேட்கான். தப்பு இல்லை, நியாயம்தான். கண்ண முடு பார்க்கட்டும். அவள் இன்னும் மனம் திறந்து உனக்கு எந்த வார்த்தையும் பேசலை. நீ ஆசைப்படுற, நீ நோட் பண்ணுறங்கிறது அவளுக்கு தெரியும். புரியுதா? அதே மாதிரி செய்தியை தெரிவித்தாச்சு, முறையை கொடுத்தாச்சு. ஆனால் அங்கேருந்து பதில் வரலை. அவளுடைய உண்மையான பதில் வராததுக்கு காரணம் 2. ஒன்று, என்னையை பிடிக்கலையா, அல்லது அவன் மனதுக்குள்ளே வேறு எதுவும் குழப்பம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உன்னையை பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற வார்த்தையவே வெளியே சொல்லலையே முதல்ல. அதனால் பெரியவங்க பேசியிருக்காங்க. அவள் பக்கத்துலேருந்து இன்னும் மனநிலைகள் வரவில்லை. அந்த மனநிலைகள் மாறும்னு உத்தரவு இருக்குது. ஆவணி வர பொறுமையாக இருந்தால் வெற்றியாக நடக்கும். கால் வந்துட்டுவான். முறையாக தான் அணுகிருக்கு. பார்த்த பிறகு போய் கேட்டுருவோமே. வா, உள்ள இன்னும் குழப்பமாக இருக்க, தெளிவாக இல்லையே நீ. உட்காரு. அப்படியே என்னையை மட்டும் தியானம் பண்ண பார்ப்போம். கண்ணை மூடி. இந்தா திரும்பி பார்ப்பாள், சம்மதம் தெரிவிப்பாள், குடும்பத்தோடு திருமணம் நடக்கும். வெற்றியாக. சாதி இல்லை மதமும் இல்லை யாவரும், தம்பி பாட்ட கவனி. ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம். நல்லா இருக்கா? உன் உள்ளத்துக்குள்ள அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, சரியாயிருப்போம். கர்மசாமிக்கு அதே காஞ்சிபுரத்து எல்லை. என் தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது, சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க. தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? என்ன தொழில்? இப்போ என்ன வாசிக்கிறேன்? கால் என்ன பிரச்சனை இல்லை? இப்போ கால் வந்துட்டுவாங்க. என்ன வேணும்? தனிமையாக உட்காந்து என்ன செய்யணும்? அங்கே தள்ளி இருப்போம். அந்த சக்தி உனக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். அங்கே தள்ளி இருக்கும். இன்றைக்கி காலையில் சொற்பொழிவு பேசும்போது உன் உள்ளத்துக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பேன். ஞானத்தை அடைய வேண்டும், இவர் பெற்ற சக்தியைப் போல் தானும் ஒரு சக்தியை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருவோர்கள் வருவார்கள், சோதனையில் கிடந்து உருளுவார்கள்னு சொல்லியிருந்தேன். கவனிச்சியா? இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது தான் அந்த வார்த்தைகளும் வரும். கண்ண மூடு, நிமிந்து உட்கார். எஸ், யோக நிஷ்டை குண்டலினியை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க. நூல்கள் மூலமாகவும் சில நண்பர்கள் மூலமாகவும் தெரிந்திருக்கிறாய். அதை எழுப்பி நம்ம மனதில் தோன்றதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தா அது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானம் உன் உள்ளத்தில் இருக்கா? ஆனால் இதுவரை அப்படி ஒன்றும் நமக்கு அறிகுறி தெளிவாக தெரியலை. அப்படி ஒரு சக்தி கிடைக்குமா கிடைக்காதா? அதுக்கு கர்மசாமி எனக்கு வழிகாட்டணும்னு கேட்குறேன். கால் வந்துட்டுவான். சாந்தாகாரம், இதுக்கு விளக்கம் சொல்லு. சாந்தாகாரம்னு என்னடா? சாத்விக குணமுடைய அவதாரம். பூஜக சயனமும், தன் கையை புஜமாக வைத்து சயனம் கொண்ட பெருமான் யார்?
வெரி குட். கடைசியில் ஒரு வார்த்தை, யோகி ஹிருதயானந்தகம்யம். என்ன சொன்னார்? யோகியினுடைய இதயத்துக்குள் நான் குடிகொண்டு இருக்கிறேன். யோகி எப்படி அவனுடைய இதயத்தில் என்னை பார்ப்பானோ அதுபோல் நீ என்னை பார்த்து விட்டால் உன் உள்ளத்தில் நான் இருப்பதை உணர்வாய் என்பது அதன் அர்த்தம். இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? உன் உள்ளத்துக்குள்ளே நான் இருப்பதாக நீ தியானம் பண்ணு, 3 மாதம் பண்ணு, நீ வெற்றி அடைவ. கால் வந்துட்டு வா. யோகி ஹிருதயானந்த கம்யம். இந்தா அந்த சக்தி உனக்கு உண்டு. நல்லா இருக்கு. முதல்ல என்ன கேட்ட? நீ இதைத்தானே கேட்ட. அடுத்து பையனை பற்றி பௌர்ணமிக்கு வந்து கேடு. போய்ட்டு வா. ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. வெளிநாட்டில் போய் நான் நிறைய உணவுப் பொருள்கள் தொழில் வச்சுருந்தேன், அது எனக்கு இப்போ நஷ்டமாக இருக்குது அப்படி கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். அடுத்த உத்தரவு, பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க யார்? வாங்க முன்னால் வந்து நின்னுங்க. அதுக்கு அடுத்த உத்தரவு, தொழிலும் கடனும் பட்டு வேதனை அடைச்சிருக்கோன்னு சொன்னது யார்? அப்படி நினைக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தொழில் 3 ஆண்டு காலமாக நிறைய சரிந்து மீண்டும் அங்கே போய் பார்க்க முடியாத ஒரு நிலைமை உருவாகிடுது. அப்படி உருவானதுக்கு காரணம் செய்வனை கோளாறா அல்லது கிரக நிலைகளால் ஆராய்ந்து பார்க்கையில் செய்வனை கோளாறும் கிரக நிலைகளும் சேர்ந்து தான் அந்த நிலைமையை உருவாக்குச்சு. இதில் ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையும் தொழிலும் அதில் தடுமாற்றப்பட்டு இருக்குது. அதே போல் இப்போ உன்னை மீண்டும் அந்த தொழிலை பார்க்கறதுக்கு அனுப்பலாமா அனுப்பக்கூடாதான்னு நான் முடிவெடுத்தால் நீ போய் அங்கே சென்று வென்று வெற்றியோடு வரலாம். போகணுமா? கால் வந்துட்டு வா. அப்படியா? சரி, முடிச்சிருவோம். வரலாம். அதுக்கு இடையில் சொந்த ஊரில் கொஞ்சம் பண இடபாடு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னப்பா? அதை தீர்க்கிறதுக்கு எனக்கு வழி வேணும். நான் கடன் வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்த பணத்தை எனக்கு வாங்கி தந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு போனோம்னா மனநிறைவோடு ஒரு 3 வருஷம் இருந்து வைராக்கியமாக இருந்து சம்பாத்தியம் பண்ணிடுவேன். அதை உனக்கு நான் உருவாக்கி தந்துட்டா போதுங்களா? இந்தா செம்மையாக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? அவன் வாழ்க்கையை நல்லா இருக்குது, தொழிலும் பண்ணித்தாரேன். போய்ட்டு வாமா வா. கர்மசாமிக்கு என்னம்மா பிள்ளைக்கு என்ன வேணும்? கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக பணத்தாலும் உறவினர்களாலும் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து வாழவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கு. அதனால் அதனுடைய வாழ்க்கைக்கு தெளிவான மனநிலைகளையும் உள்ள உறுதியும் செல்வத்தையும் கொடுத்து வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் அனுப்புவா. இடம் சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. பக்கத்தில் வாங்க. வாப்பா, உனக்கு தொழில் சொந்தமானவனி வந்துடும். வா பக்கத்தில் வா. 8 மணிக்கு அந்த இருந்தா இந்தா கண்ணை மூடு. என்னையை மட்டும் தானே இந்தா காப்பாற்றி தரேன். உன் பிள்ளைய வாழ வைக்க இந்தா பணம் கிடச்சாச்சு. கால் ஒன்று போடா. கர்மசாமிக்கு நான் இருக்கேனா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லையில் நான் கர்மசாமி இருப்பேன். இருக்கிறான். என் தங்கை காளியும் மாயும் இருப்பான். கால் வந்துட்டு வா. இப்போ 2 ஆண்டு காலங்களாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் ஏற்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கேன். இதற்கிடையில் அவசியம் இல்லாமல் சொந்தக்காரங்களோடும் நண்பரோடு ஒரு பகை உருவாகி மனக்குழப்பம் நடந்திருக்கு. இந்த நிலைகள் மாறணும். என் தொழில் நஷ்டத்தை தீர்த்து என் கடனை தீர்த்து தரணும் என்று ஒரு கேள்வி. வீட்டில் ஒருவருடைய உடல் ஆரோக்கியம் பற்றிய மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்குது. பக்கத்து இடத்தை பற்றியும் ஒரு சிந்தனையும் மண்ட ஓட்டமும் இருக்குது. கால் வந்துட்டு வா. ஏய் என்ன நீ? வேற என்னப்பா வேணும்? தொழிலை தொடங்கிக்கா, பணத்தை வச்சுக்கா, செல்வமாக போயிட்டு வா. கர்மசாமிக்கு வாப்பா.
அடுத்த உத்தரவு சிங்கப்பூர். கால் வந்துட்டாங்க. சிங்கப்பூர். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் தான். தம்பி என்ன சொத்து பிரச்சனை உங்களுக்கு? கல்யாணம் என்ன? ஒரு கஷ்டம் இல்லை. சொத்து என்ன பிரச்சனை? வழக்குக்கு வெற்றி ஆகிடுது, ஆனால் உங்கள் உரிமை கிடைக்க மாட்டேங்குது. கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கா பொண்டாட்டி? சரி, நீ உட்காரு, நீ காலில் விட்டு வா. முகிலாகி கருணை என்னும் மழை தருவாள், எந்த முறையீடு சொன்னாலும் அருள் புரிவாள். உங்கள் எல்லையில் என் தங்கை காளி இருக்காள, செய்வன கோளாறுகளால் தான் இந்த பிரச்சனை பகைமை ஏற்பட்டுச்சு. சொந்த வீட்டு சுவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டு அதை பேணி வைக்கிறதுக்கு கூட வீடு சேதமடைஞ்சு இருக்கு. இப்போ அதுக்கு பணம் இல்லாமல் ஒரு பக்கம், சிலருடைய இடைஞ்சல்கள் ஒரு பக்கம், அதில் இருக்க விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தியது ஒரு பக்கம், அதனால் ஒத்தையில சித்தையில் போனால் பேரை அடித்து தூர தூக்கி எரிஞ்சிடலாம்னு உன் மேலே திட்டம் ஒரு பக்கம். உண்மையிலேயே கால் வந்துட்டு வா. ஒன்றும் இல்லை, வீணா புலம்பாத பெரியக்கா, கைவிடு, தூர விடுக்கா, தூர விடு. வாடா, இந்தா உன் சொத்தை உனக்கு உரிமையாக்கி தரேன். இடைஞ்சலாக இருக்கவனுடைய இதயத்தை மாற்றி தந்துட்டேன். இந்தா ஐஸ்வர்யமா இருக்கு. யாருக்கு? பக்கத்தில் வா. ஒருத்தி மேலே ஆசைப்பட்டிருக்கான் அந்த பேவுல, அவனை திருத்தி தரேன் போ. என்னம்மா உனக்கு பேவுல. சிங்கப்பூர். இணை பிரியாத சிரேகம் மறந்தனையோ, உன்னை ஈன்றவர் நெஞ்சை உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய மனநிலைகளையும் வாழ்க்கையும் பற்றி ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை, இப்போ 2 ஆண்டு காலங்களாக கோடியை ஒட்டிய கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடனையும் தீர்த்து தரேன், உன் உடல்நிலைக்கு ஆபத்தில்லாமல் ஆக்கி தரேன். ஒரு பிள்ளையை மேல்நாட்டுக்கு படிக்க வச்சு உயர்ந்த பதவியில் இருக்க வைக்க. வேறு என்னப்பா வேணும்? வந்தாச்சு, படிக்கலாம், வெற்றி ஆகலாம். எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். கர்மதாமிக்கு காங்கேயம். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கண்ணான கணவன் மனைவி. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகாலின்னு ஒரு தாய் வாராள, எங்கே இருக்கா? இருக்காளா? ஒரு பக்கத்து காலு, இடுப்பு, கழுத்து, புஜம் வலி இருக்க, உனக்கு இருக்கா? இப்போ 2.25 ஆண்டுகளாக உங்கள் தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். நீங்களும் அடுத்தவனுக்கு பணம் கொடுக்கணும், உங்களுக்கும் பணம் வெளியிலேருந்து வரணும். இப்படி ஒரு நிலைமை நடக்கு. இன்னையிலேருந்து எல்லாம் விருத்தியாகி வெற்றியாகி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம், வெற்றி மாலை கொடுப்பா. டேய், மாலையை செலுத்தனை எடுக்க சொல்லு. காலத்தின் மாற்றமெல்லாம் உன் சாலங்கள், கருணையின் வடிவா உன் கீதங்கள், தேனார இசையாவும் உன் பாதங்கள், நீ தேடிடும் நிம்மதி என் பதங்கள். எல்லா நிம்மதியும் கிடைச்சாச்சு. சந்தோஷமாக இருப்பா, பணம் கிடைக்கும், தொழில் வளமாகும், வீட்டில் மகாலட்சுமி பெருகும். ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம், அண்ணம்லாம் வந்து கேட்கணும். கல்யாணம் முடிக்கணுமா? அவள் பேர் என்ன? அடிவா ஐபிஎஸ்சில் நடந்துடும். கர்மதாமிக்கு கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கண்ணான இடம் தேடி. கால் வந்துட்டு வாப்பா. இன்னொருத்தர் காலம் நல்ல விடலை. இல்லை, நீ என்னை குப்புற விடுறதை பற்றி எனக்கு மேட்டர் இல்லை, உன் மனசு தான் எனக்கு தேவை. வா. உன் தாய் வழியை சார்ந்த உட்காரடா.
அப்படியா? நீ என்ன வக்காலத்து பிடிக்க? கண்ண முடி, இந்த கால விரலை பிடிச்சிக்கா, அந்த கிட்டி பிடிடா. என்னடா பிள்ளை நீ? உன் தாயார் வழியில் உள்ள உறவினர்களை பற்றி எனக்கு திருப்தி இல்லைடா. பொய் சொல்லுதனோ உண்மையை சொல்லுதனா? அதனால் உங்கள் குடும்பத்தில் நிறைய மனவேதனைகளும் குழப்பங்களும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ 3 ஆண்டு காலமாக உன்னுடைய இல்லற வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதா, அல்லது இப்படியே காலத்தை ஓட்டக்கூடிய நிலைமை தான் வருமாங்கிற வேதனை உன் உள்ளத்தில். அதனால் இந்த வருடத்தில் உனக்கு கல்யாணம் முடிச்சு செட் ஆக்கி தரேன். எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா சிக்குண்டு பிடித்தாய், சிறப்பாக வாழ்வாய், வெற்றி உண்டு மகனே, கடன்படாமல் வாழ நல்லா. கர்மசாமிக்கு என் தொழிலும் நல்லாகணும், காங்கேயம் இல்லை, என் தொழிலும் நல்லாகணும், வீட்டுக்குள்ளேயும் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. கால் வந்துட்டு வா. என்ன கருப்பசாமி இங்கிலீஷில் எழுதுறீங்க? SKIN எழுதுற? SKIN என்னடாது? SKIN உனக்கு வாய்ப்பு தெரியாதா? ஸ்கின்னா என்னடா? தோல். ஸ்கின் தோல் சம்மந்தமான ட்ரபிள் உனக்கு ஏற்படும் அப்படின்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது. அதனால் வயதுக்கு மீறி டை அடிக்கியா, அலர்ஜி வரும். இன்னும் அடிக்க நிப்பாட்டு. நரமண்டையாக இருந்த பற்றி உனக்கு ஒன்றும் இல்லை, பணம் கிடைக்கும். கால் விட்டுவா. சொன்னதை செய்டா தம்பி. வீணா அழகுக்கு ஆசைப்பட்டு அந்தஸ்தை குறைச்சிடாத. என்னம்மா வா. உன்னுடைய தொழிலில் கடன்படாமல் காப்பாற்றுறேன். வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும் மனநிலைகள் சரியில்லாமல் இருக்கிற பிரச்சனையை மாற்றி தரேன். வேறு என்னடா வேணும் உனக்கு? கடனை தீர்த்து தரேன்னு சொல்லிட்டேன். பின்ன என்ன? சுயநலம் இல்லாமல் இருப்பாய், என் துணையோடு இருப்பாய். சென்று வா. காது கேட்கல தெரியுது. அவனுக்கு தான் காது கேட்கல ஒரு வேலை. என்ன கர்மசாமிக்கு கரூர் காங்கேயம் உத்தரவு நீக்குழு தான் ஓடுப்பா. கரூர் கரூர் எல்லை கரூர். யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வா. என்னதுக்கு சத்தம் கேட்கணும்? கேட்கணுமே. ஆட்டுக்குட்டி சத்தம் கேட்க என்னடா விஷயம்? ஆடுகளா சத்தம் கேட்கு? புரியலையா? எதுவும் கோயில்களுக்கு நீங்கள் ஆடு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா? எந்த கோயிலுக்கு? ஏன் செய்யலை? புரியல. காலில் விட்டு வா. அதை வந்து சத்தம் போட முல்லை மலர் மேலே தம்பிக்கு மொய்க்கும் வண்டு போலே. என்னடா வேணும்? எனக்கு காது கேட்காது. குழந்தை வரத்தை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. உன்னுடைய சொத்து வீடு சம்மந்தமான அத்தனையிலையும் ஒரு வில்லங்கமும் பிரச்சனை இருக்குது. அது உங்கள் மனசில் அழுத்தம் ஜாஸ்தி. அதுக்கு ஒரு விடிவை 2 வருஷமாக தேடுறீங்க, நடக்க மாட்டேங்குது. அதை சரியாக்கி தரேன். குழந்தை வரத்துக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வா, பொம்பளை பிள்ளை கிடைக்கும். பராசக்தின்னு பேர் வச்சுக்கா. கால் கால் வச்சு நீ உட்கார், நீ உட்கார். அது ஏன் அப்படி சொன்னேன் திடீர்னு? அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. ஒரு சிறந்த தலைமை வாய்ந்த ஆண்மகனுடைய பெரும் பாதுகாப்பும் பெருமைக்குரிய உழைப்பும் இல்லாத ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பம் நிலவிக்கிட்டு இருக்கு. இவன் ஒருத்தன் தான் இருந்து எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற நிலைமையில ஓடுது. அவனுடைய மனதையும் சரியாக்கி அந்த சொத்தவும் சரியாக்கி தரேன். பௌர்ணமி அன்னைக்கு வந்து உத்தரவு வாங்கிக்காடா. செல்வமாக இருப்பேன், ஐக்கியமாக இருந்தா புண்ணியம் கிடைப்பாய். வாப்பா. கரூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க. நீலக்கடல் ஓரத்திலே நிறம் என்று சொல்ல. நீங்க நின்றுக்காங்க. என்ன வேணும் ராஜா? வாங்க. கண்ணை முடிக்காங்க. நீங்களும் கண்ணை மூடுங்க. மகாசக்தி நீ நின்றுக்கா. நீங்கள் காலில் விட்டு வாங்க. கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா
எப்பா பெருமாள் கோயில் எங்கேப்பா இருக்கு? வீட்டு பக்கத்துல இருக்கு. அதான் கிருஷ்ணர் வந்து நிற்கிறாரு, அதான் கேட்டேன். கல்யாணத்தை காலதாமதாக முடித்தாலும் அன்பு பார்த்து மிகுந்த பழக்க வழக்கத்தில் கிருஷ்ணனை மாதிரி உன் பையன் உலாவிட்டான். அதனால் இப்போ அவனை பார்த்தேன், அவனுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், ஸ்ரீகிருஷ்ணா என்று பேர் வைக்கணுமா. கால் உண்டா கொண்டு வந்து சேர்த்து வைக்க தரம்பா, ஏன் கவலைப்படுறேன்? மகாபாரதத்தின் கண்ணா அந்த மனைவியினுடைய மனத்தை போய் பார்த்தேன். உன் பையன் ரொம்ப சின்சியராக இருக்கான். இவனுடைய வார்த்தையும் கோபமும் அவளுக்கு தாங்க முடியலை. இவன் கூட இருக்கிறத விட நம்ம லைஃப்பை கட் பண்ணிட்டு போகிறதே நல்லன்னு முடிவுக்கு வந்திருக்கான். அதனால் அந்த மருமகளை மனப்பக்குவத்தோடு கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கு ஒரு பேரன் ஸ்ரீகிருஷ்ணம்னு பிறப்பான். இந்தா புண்ணியம் கிடைக்கும். இன்னைக்கு உத்தரவு இவ்வளவு தான். நாளை காலைல 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. கர்மதாமிக்கு பிருந்தாவனமும் நந்தகுமாரன் யாவர்க்கும் புது தெய்வம் என்றோ, யாவர்க்கும் புது தெய்வம் என்றோ, ஏனோ ராதா இந்த புறாமை யார்தான் கால் ஒன்றா நமும் நந்தகுமாரன். இதில் வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா? திருப்பத்தூர் என்ன வியாபாரம்பா? நல்லவா. வேறு யார் என்ன வியாபாரஸ்தானம் வச்சுருக்கிறீங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன், உனக்கு வந்து துல்லியமான வாக்கு தான் கரெக்ட். உன் சொத்துக்கள்லாம் சேஃப்டிக் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போடா, உன்னுடைய வாழ்க்கை மறுதளிப்பாகி உயரும்னு சொன்னேன். போயிட்டு வந்துட்டேன், பிரயோஜனமும் ஆகிட்டேன். இனிமேல் வெளிநாட்டுக்கு போகிறதா இந்தியாவிலே ஒரு தொழிலை நடத்தி மகாராஜா மாதிரி தனிக்காட்டு ராஜாவாக வாழணும். என் பிள்ளைகளை தூர இருந்தாலும் பார்த்து நான் காப்பாற்றணும். அதுதான் உன் லட்சியம் இல்லையா? ஆனாலும் ஒரு சின்ன துணை வேணுமேடா. அதுக்கு என்ன செய்ய? சந்தோஷமாக கால் வந்துடுவோம். முத்துக்கணி பெண்கள் தித்திப்பதோ கண்ணவும் சந்தித்த வேளை. என்னடா இப்படி ஒரு பாட்டு பாடுறேன்? அப்படி ஒரு உறவு இருக்குன்னு அர்த்தம். சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் இல்லை, ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன. இதெல்லாம் இடம், இது வீடு, இது மனைவி, உன் குட்டி பிள்ளைகள். இப்போதைக்கு இந்த இடத்த பற்றி பேச வேண்டாம்னு உத்தரவாயிடுது. இன்னும் 3 மாத காலம் உனக்கு அவகாசம் இருக்குது. 3 மாத கால அவகாசத்தில் அருமையாக உன்னுடைய சொத்துக்கள் விலை பேசி முடிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். உன் ஆசை அப்படி இருக்கு, விதி இப்படி இருக்கு. இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? நடக்காது. சற்று பொறுமையாக இருந்து செய்யணும். இது அங்கே வை, கால் வந்துட்டு வா. ஆசை கொஞ்சம் பாப்பா சந்தோஷமாக கால் வந்துட்டு வா. வரலாம். ஒரு இடத்த வந்து நீ இழக்கணும்னு விதி இருக்குடா மகனே. அது பணமாக இருக்கணும், மண்ணாக இருக்க வேண்டாம். அது பணமாகி இன்னொரு இடமும் வாங்கி உன் பிள்ளைகளுக்கு சொத்தை உருவாக்கி உன் பிள்ளைகளை உன் கூட சேர்த்து வைக்கிறேன். அதுக்கடையில் உன் மனைவியால் எந்த பிரச்சனையும் என்னைக்கும் வராமல் காப்பாற்றி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா, நல்லாரு. இங்கேயே வருமானம் வரக்கூடிய பாக்கியம் உனக்கு உண்டு. வச்சிடலாம், உடனடியாக செயல்படலாம். என் பேரை வச்சு அடி, சந்தோஷமா இரு. ஃபேன்சி ஸ்டோர் வை, சரியா? நல்லா. கருப்பசாமிக்கு நான் தண்ணீர் புள்ளி. கல்யாணத்தை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்கு? பையனுக்கு. வாங்க. தண்ணீர் பந்தனில் நின்றிருந்தேன். அது யார் அந்த அம்மா? புண்ணியம் பற்றி. இன்னொரு முறை கால் வந்துட்டுவாங்க பராசக்தி. பையன்கிட்ட கேட்டீங்களா கல்யாணத்தை பற்றி? என்ன சொன்னா?
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓராண்டு காலங்கள் தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. பணங்கள் அவசியமில்லாமல் நிறைய இழப்பில் போய்விட்டாய். ஒரு இடம் பத்திரம் சம்பந்தமான